பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தை தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. வேதம் சொல்லுது, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடுன்னு சொல்லுது. உண்மையாக நான் பார்த்துருக்கிறேன். சில நேரம் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, நம்ம அவங்கள ரொம்ப மதித்து அவங்ககிட்ட பேச போவோம். ஆனால் அவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோன்னே, ஏண்டா இவன்ட்ட வந்து பேசணும், அப்படியே எப்போ விட்டா போதும் ஓடிடணும்னு நினைப்போம். பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து நேசித்து பழக போவோம், அவங்களுடைய வாயின் வார்த்தையை கேட்டு விலகி தூர ஓடிடுவோம். ஏன்னா அவன் மூடனாக இருப்பான், மூடத்தனமாக பேசுவான். அவன்கிட்ட நின்று பேசுறதுக்கே நமக்கு விருப்பம் இருக்காது. இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உன் வாய் மூடத்தனமாக இருந்தால் அது உனக்கு கேடு உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள்னா வாயை காத்து கொள்ளணும். முதல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாது, எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே ஹெட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒவ்வொரு கிளாஸாக வந்து, டாய் ஸ்டூடெண்ட் பேசாத, டாய் அமைதியாயிரு, டாய் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாரன்னா கிடையாது. அவர் ஹெட் மாஸ்டர் அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். பியூனை கூப்பிட்டு அந்த சேரை கூட்டுவாங்க, அந்த பையனை கூட்டுவாங்க, அந்த பேரண்ட்டை வர சொல்லுங்கள். அவர் சேரில் உட்கார்ந்த இடத்துலேருந்து கமெண்ட் பண்ணுவார். அதுதான் ஹெட் மாஸ்டருக்கு அழகு. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸர் வராரு, விசிட்டிங் பண்ணார். ஹெட் மாஸ்டர் போய், வெல்கம், எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அப்படி ஒரு கெஸ்ட் ரோல். அதான் ஹெட் மாஸ்டர் வேலைங்க. அவர் பியூன் மாதிரி பெருக்கிட்டு அலைய முடியாது, நோட்டை தூக்கிட்டு அலைய முடியாது, அலையக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க. மேத்ஸ் டீச்சர் கணக்கு மட்டும்தான் நடத்துவார், சயின்ஸ் டீச்சர் சயின்ஸை மட்டும்தான் நடத்துவாங்க. பிடி டீச்சர் தான் கிரவுண்டில் பசங்களை ஃபுட்பால் ஆட வைப்பார், கொக்கோவில் ஆட வைப்பார், கிரிக்கெட்டில் ஆட வைப்பார், கபடியில் ஆட வைப்பார். இப்போ நல்லா கவனிச்சிங்க, பிடி வாத்தியார் வந்து மேக்ஸ் நடத்துவாருன்னா நடத்த மாட்டார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு எல்லா காரியமும் தெரியலாம், எல்லா காரியத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத எல்லார்ட்டையும் நான் போய் காட்டக்கூடாது. அப்படி காட்டும்போது சில நேரம் அது மூடனுடைய வார்த்தையாக மாறிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை எடுத்தமா, தன் வாயை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். உங்க வாயை காத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆத்துமா பாதுகாப்பா இருக்கும், உங்க ஆத்துமா கரைபடாது, உங்க ஆத்துமா பாவத்துக்கு உட்படாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் தங்கள் வாயை காத்துக்கொள்ளாம எல்லா காரியத்தையும் பேசுறாங்க, எல்லாரிடத்திலையும் பேசுறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஞானம் உள்ளவர்களா நடக்கணும், ஞானியா இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. எனக்கு கொஞ்சம் ஆத்தும பாரம் அதிகம். அதனால சில நேரம் என்ன பண்ணுவேன், என் கண்ணுக்கு முன்னாடி யாராவது தப்பு செய்கிறாங்க, மதியீனமான காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு, தப்புமா, இப்படி செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததுன்னு ஆலோசனை கொடுப்பேன். நான் என்ன வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுப்பேன்? ஒருவனுடைய மாடு வழி தப்பி போனால் நீ அதை திருப்பிட்டு வா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. நாளைக்கு அவன் தேடி வந்தப்போ நான் உன் மாடு பிடிச்சிட்டு போனால் அவன்கிட்ட கொடு அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நான் செய்வேன். பட் என் நண்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார், நீ இலவசமாக யாருக்கும் ஆலோசனை சொல்லாத, நீ இலவசமாக யாருக்காவது ஆலோசனை சொன்னீங்கன்னா அவங்க ஒன்றை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு என் நண்பர் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் யாருக்கும் சும்மா ஆலோசனை கொடுக்காதுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுன்னு ஒருத்தன் கேட்டு வந்தால் அவனுக்கு சொல்லு, மற்றவனுக்கு சொல்லாதேம்பார். அப்போது நான் நினைப்பேன், என்னடா இவர் என் நண்பன் வாத்தியார், அவர் வாத்தியார் இப்படி தான் இருப்பார், நம்ம ஊழியக்காரன் எல்லார் மேலேயும் ஒரு நல்ல கன்சர்னாக இருக்கணும், எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையில் என் நண்பன் சொன்ன மாதிரி தான் நடந்தது. நான் சில நேசித்து அன்பாக அவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அவங்க பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க, பெரிய ஆள் வந்துட்டார், இவருக்கு தான் எல்லாம் தெரியுமா, மண்ணாங்கட்டி மாதிரி பேசுகிறார் அப்படின்னு அவங்க பின்னாடி போய் பேசுகிறத நான் கேட்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும். ஆண்டவரே, அவங்கள நேசித்து ஆலோசனை சொன்னேன்ப்பா, ஆனால் என்ன அற்பமாக நினைக்காங்க, அசட்டை பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை கண்டு கொண்டேன், தனக்கடாத வழக்கில் நம்ம தலையிடக்கூடாது.
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை மூடனுடைய வாய் அவனுக்கு கேடுன்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க மூடனா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க வாயை நீங்க காத்து கொள்ளலைனா, எல்லா விஷயத்திலையும் நீங்க தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் மூடன் தான். தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்களும் நானும் நமது ஆவியை அடக்கணும். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணத்தை போல இருக்கான். அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் புத்தி சொல்கிறோம், ஏன் எல்லா விஷயத்திலையும் தலையிடுறோம், ஏன் எல்லாத்தையும் வளவலன்னு பேசுகிறோன்னா, நம்முடைய ஆவியை நம்ம அடக்க தெரியாமல் இருக்கிறோம். நம்ம ஆவியை அடக்க முடியாமல் இருக்கிறோம். அப்போ ஆவியை அடக்க முடியலன்னா மதிலிடிந்த பட்டணம் பாலான பட்டணம்னு வசனம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்களேன். யூதர்களுக்கெல்லாம் போய் ஆலோசனை சொன்னார், நான் தான்ப்பா தேவகுமாரன், நீ பாவம் செய்யாதப்பா, நீ சொல்லவே இல்லை. அவர் வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். நம்முடைய தகப்பனும் தேவனுமாகிய கர்த்தரே அப்படி இருந்தால் நாமளே எப்படி இருக்கணும்? ஆகவே உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்க, கனமும் மகிமையும் உங்களுக்கு கிடைக்கும். ஜோமனுமா. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையில் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே, வார்த்தைகளும் அது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளும் அது பிள்ளைகளை மேன்மைப்படுத்தட்டும், நன்மையால் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.